in the name of Jesus Christ. So today's verse is going to be 2 Samuel 22:31. He is a shield to all who trust in him. ஸோ இந்த வேர்ஸ் அந்த காட் நமக்கு என்ன சொல்கிறாரு, அந்த காட் நமக்கு வந்து ஒரு ஷீல்டாக வந்து இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைங்க வரும், நிறைய கஷ்டங்கள்லாம் வந்து வரும் இல்லையா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் காட் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் வந்து காட் வந்து பண்ணுவார். நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து காட் வந்து ட்ரஸ்ட் பண்ணோன்னா அவர் மேலே நமக்குள்ளே இருக்க எல்லா பிலீஃபையுமே வந்து போட்டோம்னா வந்து காட் நம்ம லைஃப்பில் அந்த பிரச்சனைலேருந்து வந்து காட் தான் நம்மளை வந்து ரெடீம் பண்ணுவார். ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படாமல் காட் இஸ் தேர் ஃபார் மீ, ஹீ வில் டேக் கேர் ஃபார் மீ அப்படின்ட்டு வந்து நம்மளோட லைஃப்பை வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு நம்மளோட லைஃப்பை வந்து பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து ஒரு பெரிய மிராக்கில் வந்து செஞ்சு வந்து நம்மளோட லைஃப்லேருந்து வந்து ஒரு பெரிய பிரச்சனையுமே வந்து ஒரு சின்னதாக வந்து காட் வந்து மாற்றிடுவார். ஸோ இன்னும் ப்ரேயர் பண்ணலாமா? இசப்பா நான் கொடுத்தக்காக நன்றி. இசப்பா இந்த யோசனை எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இசப்பா எங்களோட லைஃப்பில் இசப்பா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷீல்டாக வந்து இருப்பீங்க. அதுக்காக நன்றி இசப்பா எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இசப்பா நீங்கள் எங்கள் கூட வந்து இருந்து பார்த்துக்கோங்க இசப்பா. ஆஸ்க் எவ்ரிதிங் மை ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம். ஆமீன். God bless you. Have a great day. Bye.